தான் இங்க வந்து பிலிம் காட்டிட்டு இருக்காங்க. நீங்க கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் குணசேகரன் மாமாவை சொல்லுங்க. இப்ப கிளம்புங்க. எங்களுக்கு நிறைய வேலை கிடக்கு. எங்க வீட்ல எல்லாருக்கும் கலாச்சாரம் தெரியும். பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க குடும்ப கலாச்சாரம், விளக்கு மாத்து கலாச்சாரம் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்தாருங்க, நான் பொறுமையா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன். என் வாயில வேற மாதிரி வார்த்தை வரத்துக்குள்ள தயவு செஞ்சு கிளம்பிருங்க. ஓஹோ, மூத்த மருமகளே, உங்க வாயாடி மருமகளை கூட்டிட்டு கிளம்புங்க. எவ சம்மதம் இல்லைனாலும் இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். கிளம்புங்க. அன்பு உள்ள போ. நீ உள்ள போ அன்பு. போமா போ. சார், உங்களுக்கு நியாயம் புரியும் நினைச்சுதான் வீடேறி பேச வந்தோம். ஆனா அதெல்லாம் இப்ப வேஸ்ட்னு புரிஞ்சு போச்சு. நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆள்னு புரிஞ்சுக்கிட்டோம் சார். நாங்க எல்லாருமே நியாயத்தை நம்புறவங்க சார். அது எங்களை என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. மிஸ்டர் குணசேகரன் உங்ககிட்ட என்ன பேசினாரு, உங்க 2 பேருக்குள்ள என்ன டீல், என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு தாயா என்னோட மகனோட வாழ்க்கை சீரழியறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சார். எப்படி என்னோட மக தர்ஷினிக்கு நடந்த கொடுமைய தடுத்து நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோமோ அதே மாதிரி இதுலயும் நாங்க ஜெயிப்போம் சார். அவர் நிச்சயமா தோத்து ஓடத்தான் போறாரு. நீங்களும் அதோட சேர்ந்து அசிங்கப்படத்தான் போறீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தோம். இதுக்கப்புறம் உங்களோட முடிவு சார். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. நாங்க ஏற்கனவே நிறைய அசிங்கத்தை பார்த்துட்டோம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. யாரு தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.